ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகினர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட 10th புக்கில் இருக்கிற யூனிட் 3யோட ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற லெசனோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 5 மந்த்ஸுக்குள்ளே வந்துட்டு ஜிகே டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறது தான், எஸ்பெஷலி யூனிட் 3, 4, 5 and 6. ஸோ ஆல்ரெடி இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ டூ வாட்ச் இட். அதே மாதிரி இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யூனியன் லெஜிஸ்லேச்சர் வந்துட்டு பார்த்துட்டு வந்திருந்தீங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கிற செகண்ட் லெசனில் கவர் ஆகிருந்திருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டோடது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அங்கே பிரசிடென்ட் வருவார், இங்கே கவர்னர் வருவார். அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் இருக்குமே தவிர்த்து மீதி எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரியே தான் வரும். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி மோர் என்கரேஜ்மெண்ட் ஃபார் மீ டு டூ மோர் வீடியோஸ். ஓகே, கண்டிப்பாக சைட் பை இதை ஃபஸ்ட்டு நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 10th இருக்கிற எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுறது தான். ஸோ 10th மட்டும் பார்த்திங்கன்னா இத்தனை டாபிக்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 11th 12th புக் போகும், சைட் பை சைட் தமிழ் அண்ட் மேக்ஸ் கிளாஸஸும் போகும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா 6th to 9th அதுக்கப்புறம் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். 5 மந்த்ஸ்க்குள்ளே ஜிகே டாபிக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, கான்ஃபிடென்ட்டாக படிங்க, நம்மளால் கண்டிப்பாக முடியும். ஸோ டூ வாட்ச் மோர் வீடியோஸ். ஓகே, அதே மாதிரி சில வீடியோஸில் கமெண்ட்ஸ் போட சொல்லியிருந்திருப்பேன். எதை பற்றினா ஒரு வீடியோஸில் டார்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்துருப்பேன். அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை மட்டும் தான் நான் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுற மாதிரி இருக்கும். அது இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறனால தான் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஸோ கொடுக்குற டார்கெட்டை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் அதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னோடது இம்ப்ரூவ் பண்ணுறேன். சம் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கீழே சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, டெட் அந்த மாதிரி இந்த சிலபஸ் கொண்ட எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறதுனாலும் ப்ளீஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போது நம்ம பார்ட் 3 வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறதுல தான் கண்டினியூ பண்ணோம். ஓகே, ஸ்டேட் பவர்ஸ். த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் பாஸ் லாஸ் ஆன் ஆல் சப்ஜெக்ட்ஸ் மென்ஷன்ட் இன் த ஸ்டேட் லிஸ்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சில லிஸ்ட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. பாலிசிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன நிறைவேற்றப்படணும் அப்படிங்கிற ஸ்டேட் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸையும் வந்துட்டு ஒரு லாவாக எதனால் கொண்டு வர முடியும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால் கொண்டு வர முடியும். இட் கேன் ஆல்சோ பாஸ் லாஸ் ஆன் கன்கரண்ட் சப்ஜெக்ட். ஸோ கன்கரண்ட் சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு இது வந்துட்டு கொண்டு வர லாஸ் எல்லாமே வந்துட்டு கொண்டு வர முடியும். த ஸ்டேட் மேட் லா இன் அ கன்கரண்ட் சப்ஜெக்ட் வில் பிகம் inappropriate when the center also passes a law on the same subject. ஸோ ஸ்டேட் வந்துட்டு ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டில் ஒரு சப்ஜெக்டை பாஸ் பண்ணுறாங்க. அது வந்துட்டு எதுக்கு போகும் அப்படின்னா சென்டருக்கு போகும். ஸோ கன்கரண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டை விட சென்டருக்கு தான் அதிக பவர்ஸ் இருக்குது. ஸோ சென்டர் வந்து அதை லாவாக மேக் பண்ணலாம் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து லாவாக வந்துட்டு ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு பாஸ் ஆகும். த பாசிங் ஆஃப் பில் இன்டு லா ஃபாலோஸ் த சேம் ப்ரொசீஜர் ஆஸ் இன் த யூனியன் பார்லிமெண்ட். ஸோ யூனியன் பார்லிமெண்ட்டில் என்ன இருக்கோ அதே ப்ரொசீஜர் தான் ஸ்டேட் இதுலேயும் பில் பாஸ் பண்ணுறதுக்காக இருக்குது. இதில் வந்து 3 ரீடிங்ஸ் வந்துட்டு விடுவாங்க ஒவ்வொரு பில் பாஸ் பண்ணும்போதும். தென் அதுக்கப்புறம் அது வந்து கவர்னரோட ஒப்புதலின் பேரில் அது வந்து ஒரு ஆக்டாக வந்து பாஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் பவர்ஸ். த லெஜிஸ்லேச்சர் கண்ட்ரோல்ஸ் த ஃபினான்சஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ நம்மளோட சட்டமன்றம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபினான்ஸ் பவர்ஸையும் இருக்குது. லோயர் ஹவுஸுங்கிறது ரொம்பவே வந்துட்டு பவர்ஸை என்ஜாய் பண்ணும் மணி ரிலேட்டடான பவர்ஸில். ஓகே, தேன் அப்பர் ஹவுஸ். இங்கே லோயர் ஹவுஸ்னு எதை சொல்லுவோம், ஸ்டேட் ரிலேட்டடாக லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது கொஞ்சமாக தான் இது பண்ணும். நம்ம தமிழ்நாட்டில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியே எல்லா ஃபினான்ஸ் பவர்ஸ் ஆகட்டும் எல்லா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு இருக்கிற பவர்ஸும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியே வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். மணி பில்ஸ் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் ஒன்லி இன் த லோவர் ஹவுஸ் ஆஃப் த அசம்பிளி. ஸோ மணி பில்ஸ் எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னா லோவர் ஹவுஸில் தான் வந்துட்டு பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நோ நியூ டேக்ஸ் கேன் பி லீவ்டு வித்தவுட் த சாங்ஷன் அண்ட் பர்மிஷன் ஆஃப் த அசம்பிளி. ஸோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கேட்காம எந்தவித ஒரு டேக்ஸ் புதுசான டேக்ஸ் எதுவுமே பாஸ் பண்ண முடியாது. அது சாங்ஷன் அதோட பர்மிஷன் இல்லாமல். ஓகே, நெக்ஸ்ட் கண்ட்ரோல்ஸ் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ். த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த அசம்பிளி.
ஸோ அசம்பிளிக்கு முக்கியமாக யார் ரெஸ்பான்சிபிள்னு பார்த்தோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான். அந்த மினிஸ்டர்ஸ் தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்துட்டு ஏதாவது ஒரு கொஷின் இது பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஆன்சரை யார் கொடுக்கணும் அப்படின்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கொடுப்பாங்க. தே கேன் பி ரிமூவ் ஃப்ரம் ஆஃபீஸ் இஃப் த அசம்பிளி பாசஸ் அ vote ஆஃப் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகைன்ஸ்ட் த மினிஸ்ட்ரி. ஸோ என்ன நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து கொடுக்கும்போது அவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஆஃபீஸ்லேருந்து பறிக்கப்படுவார்கள். ஸோ அது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லேயே நம்ம எல்லாம் பார்த்துருந்துருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி ஆஃப் ஸ்டேட். ஸோ ஜுடிஷியரியில் என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அங்கே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம சுப்ரீம் கோர்ட் பார்த்துருப்போம். இங்கே நம்ம ஸ்டேட் லெவலில் இருக்கும்போது ஹை கோர்ட் பார்ப்போம். ஸோ த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஹை கோர்ட் ஆரிஜினேட்டட் இன் இந்தியா இன் 1862. 1862 தான் ஹை கோர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்துச்சு. ஸோ எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது வந்து ஹை கோர்ட் வந்து கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸில் மட்டும்தான் இருந்துச்சு 1862 இருந்து. ஓகே, In the course of time, each province in British India came to have its own high court. பிரிட்டிஷ் இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா ஹை கோர்ட் வந்து பரவலாக வேறு வேறு ஸ்டேட்ஸுக்கெல்லாம் இது பார்க்க ஆரம்பிச்சுது. ஆஃப்டர் 1950, a high court existing as a province became the high court for the corresponding state. ஸோ 1950க்கு அப்புறம் பிரிட்டிஷ் ரூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஹை கோர்ட் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குமே வந்துட்டு போக ஆரம்பிச்சுது. The high courts are the highest courts at the state level. ஸ்டேட் லெவலில் ஹை கோர்ட் இது ஹையஸ்ட்னு கேட்டிங்கன்னா ஹை கோர்ட் தான் ஹையஸ்டான ஸ்டேட் லெவலில் கோர்ட்டு. ஸோ இந்த திக் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸு. ஸோ நம்ம மீதி 2 லெசன்லேயும் வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ஸ் ஐ திங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அமெண்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் யூனிட் 1 இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்துருப்போம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். அதெல்லாம் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அமெண்ட்மெண்ட் எல்லாமே டக்குன்னு எடுத்து பார்க்கணும் அப்படின்னா க்ரீன் கலரில் பார்த்தா மட்டும் போதும். ஸோ அதனால தான் நான் ஒரு கலரையும் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்ட் 1லேயே சொல்லியிருந்திருப்பேன் எந்தெந்த கலர் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்துட்டு க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஓகே, த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் ஹை கோர்ட் ஃபார் ஈச் ஸ்டேட் பட் த 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1956. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹை கோர்ட் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிச்சு. ஆனால் 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 ஒரு 6 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஹை கோர்ட் வந்து 2 or more ஸ்டேட்ஸுக்கு வந்து ஹை கோர்ட்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுச்சு. ஸோ பொதுவான ஹை கோர்ட்டாக 2 or more ஸ்டேட்ஸுக்கு ஒரு ஹை கோர்ட் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத 7th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1956 படி வந்துட்டு மாற்றிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த the states of Punjab and Haryana and the Union Territories of Chandigarh have a common high court situated at Chandigarh. ஸோ பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இது 3த்துக்கும் சேர்த்து ஹை கோர்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா சண்டிகரில் இருக்கிற ஹை கோர்ட் மட்டும்தான். நெக்ஸ்ட் த ஹை கோர்ட் ஆஃப் குவாஹத்தி இஸ் காமன் ஃபார் 4 நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த குவாஹத்தி அப்படிங்கிற ஹை கோர்ட் வந்துட்டு எதுக்கெல்லாம் காமனாக இருக்குன்னா அசாம், நாகாலாந்து, மிசோரம் அண்டு அருணாச்சல் பிரதேஷ் இது எல்லாத்துக்கும் சேர்ந்து இதுதான் காமனான ஹை கோர்ட். அதே மாதிரி த ஹை கோர்ட் ஆஃப் குவாஹத்தி ஹேஸ் இட்ஸ் பிரான்ச்சஸ் அதோட பிரான்ச்சஸ்லாம் எங்கெங்கே இருக்குன்னு அப்படின்னா இட்டாநகர், கோஹிமா அண்டு அசிவால் அப்படிங்கிற இடத்துல வந்து அதோட பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்குது. டெல்லி தோ நாட் அ ஸ்டேட் அது வந்து ஒரு ஸ்டேட்டாக இல்லைனாலும் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் செப்பரேட் ஹை கோர்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ டெல்லி தான் தலைமையிடம் அப்படிங்கிறதுனால அதுக்குன்னு அது வந்து ஒரு ஸ்டேட் கிடையாது, பட் அதுக்குன்னு ஒரு ஹை கோர்ட் செப்பரேட்டாகவே இருக்குது. எவ்ரி ஹை கோர்ட் ஹாஸ் அ சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் எ நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். ஸோ ஒரு ஹை கோர்ட்டுக்குமே வந்து சீஃப் ஜட்ஜ் அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார். அவருக்கு கீழே நிறையா ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் ஸ்டேட்டாக இருக்குது, அதையும் பார்த்தலாம். ஸோ த ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இதில் வந்துட்டு இந்த 10th இருக்கிற சிவிக்ஸில் இருக்கிற இந்த 5 லெசன்லையும் இருக்கிற பாக்ஸ் டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ பாக்ஸ் டேட்டாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. த ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் இஸ் த ஒன் ஆஃப் த 3 ஹை கோர்ட்ஸ் இன் இந்தியா எஸ்டாப்ளிஷ்ட் இன் த 3 பிரசிடென்சி டவுன்ஸ் ஆஃப் பாம்பே, கல்கத்தா அண்ட் மெட்ராஸ். ஸோ 3 ஹை கோர்ட்ஸ் தான் அப்போது ஹை கோர்ட் வந்துட்டு நிறுவனப்போ ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருந்துச்சு. பாம்பே, கல்கத்தா அண்ட் மெட்ராஸ்னு பார்த்தோம். அது யார் கிராண்ட் பண்ணான்னு கேட்டால் குவீன் விக்டோரியா. ஸோ இது வந்து நான் லைட் பிங்க் கலரில் இது பண்ணியிருப்பேன். ஸோ பாக்ஸ் டேட்டாவில் ஹைலைட் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த கலரில் காமிக்குது. ஸோ லைட் பிங்க் கலரில் நான் ஹைலைட் பண்ணது எல்லாமே வந்துட்டு பர்டிகுலர் இதில் வந்து ஒரு பிரிட்டிஷ் அதர் தென் இந்தியன்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் நான் லைட் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் யூனிட் 6ல் வந்து இதெல்லாம் சொல்லியிருந்திருப்பேன். லைட் பிங்க் கலரில் நிறையா பேர்த்த ஹைலைட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அவங்க எல்லாமே பிரிட்டிஷ் ரிலேட்டடான ஆஃபீஸர்ஸ், பிரிட்டிஷ் ரிலேட்டடான பீப்புள்ஸ் அவங்க எல்லாத்தையும் நான் பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பேன்.
ஸோ தட் வந்துட்டு நம்மளுக்கு அவங்கள பார்க்கும்போது ஸோ இந்த இதில் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. அதுக்காக ஓகே. அவங்க குயின் விக்டோரியா எப்போ வந்து இதை சொன்னாங்க அப்படின்னா, எப்போ இந்த லெட்டர் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னா 26th June 1862 தான் வந்து ஹைகோர்ட் வந்துட்டு இந்த 3 ப்ராவின்சஸ்லையும் இது பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட் பில்டிங் அப்படிங்கிறது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் லண்டன். லண்டனுக்கு அடுத்தது செகண்ட் ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஹைகோர்ட் தான். ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து எங்கே பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் வேரிஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். ஸோ ஒரு ஹைகோர்ட்னாலே இவ்வளோ ஸ்பெசிஃபிக்கான ஜட்ஜஸ் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டு வேரி ஆகும். நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் ஈச் ஹைகோர்ட் இஸ் டிட்டர்மைன் பை த பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் எத்தனை ஜட்ஜஸ் ஒரு ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிப்பார். At present, there are 25 high courts for 28 states and 9 union territories. So 28 states and plus 9 union territoriesக்கும் சேர்த்து எத்தனை ஹை கோர்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் 25 ஹை கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஒரு டார்கெட், இந்த லெசனுக்கான டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத அட் ப்ரெசண்ட்டில் ஹைகோர்ட்டில் எத்தனை ஜட்ஜஸ் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான டார்கெட். நெக்ஸ்ட்டு ஜூரிஸ்டிகேஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஸோ ஜூரிஸ்டிகேஷனில் நிறையா ஜூரிஸ்டிகேஷன் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் இன் தேர் ஒரிஜினல் ஜுடிஷியல் கெப்பாசிட்டி. The high courts of the presidency towns Bombay, Calcutta and Madras have both original and appellate jurisdiction. ஸோ நார்மலான ஒரிஜினலான ஜூரிஸ்டிகேஷனும் இருக்குது, அப்பலேட் ஜூரிஸ்டிகேஷன் மேல்முறையீடு அப்படிங்கிறத சொல்லுவோம். அது ரெண்டுமே வந்துட்டு இந்த 3 ப்ரொவின்ஷஸ்லையும் நடந்துட்டு இருந்துச்சு. பட் மோர் தென் இந்த பிரசிடென்சிஸ் தவிர மித்த ஹைகோர்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு மேல்முறையீடு மனுக்கள் மட்டும்தான் தாக்கல் செய்யப்பட்டது. ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டேரெக்டாக வந்து ஹைகோர்ட் போய் அப்ரோச் பண்ணுறது, அதான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்தெந்த இதெல்லாம் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா மேரேஜ் ரிலேட்டடான இது, ஸோ ப்ரொபேட், அட்மிரல்ட்டி அப்படிங்கிற மேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ஹைகோர்ட் வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் வந்து பாஸ் பண்ண முடியும். The Presidency High Court has original jurisdiction in which the amount involved is more than 2000. ஸோ ஒரிஜினல் ஜூரிஸ்டிகேஷன் இன்வால்வ் பண்ணும்போது ₹2000 வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இன் கிரிமினல் கேசஸ் விச் ஆர் கமிட்டட் டு தெம் பை த பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட்ஸ். நெக்ஸ்ட் அப்பலேட் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது as court of appeal all high courts entertain appeals in civil and criminal cases from their subordinate courts as well as in their own. ஸோ இங்கே அப்பலேட் ஜூரிஸ்டிகேஷன் அப்படிங்கும்போது மேல்முறையீடு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு சபார்டினேட் கோர்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கிற கோர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சபார்டினேட் கோர்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த சபார்டினேட் கோர்ட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நீதி கிடைக்கல அப்படின்னா நம்ம ஹைகோர்ட் போய் மேல்முறையீடு செய்யலாம். அதுதான் வந்துட்டு இங்கே அப்பலேட் ஜூரிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் ஹவவர் நோ ஜூரிஸ்டிகேஷன் ஓவர் ட்ரிபியூனல்ஸ் எஸ்பெஷலி அண்டர் த லா ரிலேட்டிங் டு த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ மேல்முறையீடு செய்யலாம் எதை தவிர அப்படின்னு கேட்டால் மிலிட்ரி அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தவிர இது எல்லாத்தையுமே நம்ம மேல்முறையீடு செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு விரிட்டு ஜூரிஸ்டிகேஷன். விரிட்டுங்கிறது ஒரு ஆர்டர் வந்து சைன் பண்ணி யார் சைன் பண்ணோம் அப்படின்னா சீஃப் ஜட்ஜஸ்லாம் சைன் பண்ணி ஒரு ஆர்டர் வந்து கொடுப்பாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா விரிட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அண்டர் ஆர்டிகல் 226 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் the high courts are given powers of issuing writs not only for the enforcement of the fundamental rights but also for other purposes. ஸோ ஆர்டிகல் 226 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு விரிட்டு வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறும்போது மட்டும் கொடுக்கப்படுறது கிடையாது, மற்ற அதர் பர்பஸஸ்க்கும் வந்துட்டு விரிட்டுங்கிறது ஒன்று பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆர்டிகல் 226 வந்து சொல்லுது. In exercise of this power, a court may issue the same type of writ, order or directions which the Supreme Court is empowered to issue under Article 32. ஸோ ஆர்டிகல் 32 படி ஸோ சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ண அதே விரிட்டை மட்டும் தான் கொடுக்கணும், அதே பாங்கில் தான் வந்துட்டு ஹைகோர்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஆர்டிகல் 32 வந்துட்டு சொல்லுது. The jurisdiction to issue writs under their article is larger in the case of high courts for which the Supreme Court can issue them only when a fundamental right. ஸோ சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா writங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் பாஸ் பண்ணும். அதே மாதிரி தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் ஹை கோர்ட்ஸ் பாஸ் பண்ணுமா writ அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ எதுக்கு வேணாம் அதர் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ஹை கோர்ட்டில் வந்து writ பாஸ் பண்ணலாம். A high court can issue them not only in such a cases but also when an ordinary legal right has been infringed.
இட் ஹேஸ் த பவர் டு இஷ்யூ த 5 கைண்ட் ஆஃப் ரிட்ஸ். ஸோ 5 ரிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். ஹேபியஸ் கார்பஸ் இதெல்லாம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது நம்ம பார்த்துருந்துருப்போம் இந்த கேஸோட டெஃபினிஷன் எல்லாமே. ஸோ ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், கோ வாரட்டோ அண்டு செட்டியோரி. ஓகே, செட்டியோரரி. Next, supervisory judiciary. High courts has the power of superintendence over all courts and tribunals functioning in its territorial jurisdiction except military court or tribunals. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைகோர்ட்டுக்கு கீழே தான் அதோட சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாமே இயங்கணும். ஹைகோர்ட்டை மீறி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எந்தெந்த விஷயத்தில் அப்படின்னா, கால் ஃபார் ரிட்டன் ஃப்ரம் தெம். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ சில ரைட்ஸ் வந்துட்டு சப்கோர்ட்டால் கொடுக்க முடியல அப்படின்னா ஹைகோர்ட் வந்துட்டு அதை வந்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணி அதுக்கான நீதியை வழங்க சொல்லலாம். மேக் அண்ட் இஷ்யூ ஜென்ரல் ரூல்ஸ் அண்ட் ப்ரிஸ்கிரைப் ஃபார்ம்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் த ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தெம். ஸோ சில ஃபார்ம்ஸ், ரெகுலேஷன், ஆக்ட்ஸ், ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாஸ் பண்ணுறதுக்காக ஹைகோர்ட் வந்து சபார்டினேட் கோர்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். அதே மாதிரி ஒரு புக்ஸ் ஆர் என்ட்ரிஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் டு பி கெப்ட் பை தெம். ஸோ சில புக்ஸ் அண்ட் என்ட்ரிஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹைகோர்ட் வந்துட்டு சபார்டினேட் கோர்ட்ஸ் கிட்ட கீப் அப் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபீ பேயபிள் டு த ஷெரிஃப், கிளர்க்ஸ், ஆஃபீஸர்ஸ் அண்ட் லீகல் ப்ராக்டிஷனர்ஸ் ஆஃப் தெம். ஸோ என்ன பண்ணலாம், சில கிளர்க்ஸ்க்காகட்டும் ஆஃபீஸர்ஸ்க்காகட்டும் அவங்களுக்கான சேலரிஸ் எல்லாமே பேயபிலிட்டியை வந்துட்டு கொடுக்க சொல்லி ஹைகோர்ட் வந்து அதோட சபார்டினேட் கோர்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஹைகோர்ட் வந்து அதோட கிளை கோர்ட்டுகள் எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, all the decisions and decrees issued by the high court are printed and kept as a record. ஸோ எல்லா டெசிஷன்ஸ்லாம் மேக் பண்ணுறதாகட்டும் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெக்கார்டாக வந்து பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை தான் வந்துட்டு கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஃப்யூச்சர் ரெஃபரன்சஸ்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இதில் உருவாச்சு அப்படின்னா கூட இதை தான் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் எடுத்து காமிக்கிறதுக்காக இந்த கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது, ஸ்டேட் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 4 and 5 பார்க்க போகிறோம். இது முடிச்சோன்னா இந்தியன் பாலிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஃபைனலி வி கம்ப்ளீட்டட் த யூனிட் 3 ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.